ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா பூரி கிழங்கு இதை பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நமக்கு 1/2 kg கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் நான் பாதி மாவு தான் எடுத்துப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் 1/2 kg மாவு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான பதத்தில் இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வைங்க. இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா பக்குவமாக இருக்குங்களா. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூரி போட்டு எடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம தேவையான அளவு கிழங்கு எடுத்துக்குவோம். குக்கரில் போட்டு திட்டமான தண்ணி ஊற்றுங்க. இப்போ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க, திட்டமாக இருக்கும். வீட்டில் எதுவும் நல்லா செஞ்சு கொடுங்க, பசங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பூரி கிழங்கு தாளிச்சிடுவோம். கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள்தூள். இப்போ தாளிப்பு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இது போல் செஞ்சு கொடுங்க, வீட்டில் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அப்போ தான் கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. நீங்களே பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நீட்டாக தேய்க்க போகிறோம். பொடிசாக சைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம் தேவையான அளவு. இப்போ நம்ம வட்டமாக தேய்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள் இவ்வளோ வட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். பூரி மேலே எண்ணெயை நல்லா ஊற்றுங்க, அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள் எந்தளவுக்கு பூரி உப்பி வருதுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ உப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. கோதுமை மாவை தவிர நான் எந்த மாவையும் நான் சேர்க்கல கூட. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பூரி உப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம கேப்டன் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பூரி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வீட்டில் வந்து பிரச்சனை வருதுன்னா சாப்பாட்டுனால தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டையே வராது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. பாய்.